கொள்ளுகிறேன். உங்கள் மத்தியில் இன்று தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை அன்போடு இங்கு அழைத்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. சபையார் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்திரீ கடனாளி ஆகி அடிமையாகும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாள். அவளுக்கு கணவன் மரித்து விட்டான். அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த கணவன் யார்கிட்டையோ கடன் வாங்கியிருக்கிறான். இப்போ அவன் மரித்த பிறகு அந்த கடனாளி நீ பணத்தை கொடு, இல்லாவிட்டால் உன்னுடைய 2 பிள்ளைகளையும் நான் அடிமையாக கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இல்லையா? ஏற்கனவே கணவன் மரிச்சிட்டாரு. இப்போ பிள்ளைகளை வேற ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிடுவேன், கொண்டு போயிடுவேன் அடிமையா அப்படின்னு சொல்லும்போது யாருடைய மனசும் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் இல்லையா? பாருங்க, இவ ஒரு அடிமையாகும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாள். அவளுக்கு ஒரு பணத்தேவைக்கு ஒரு அடிமையாகும், ஒரு கடனுக்கு அடிமை ஆயிட்டா. நமக்கு ஒருவேளை அந்த மாதிரிப்பட்ட ஒரு அடிமையாகும் நிலை இல்லாமல் இருக்கலாம். வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு நாம் அடிமையாகி இருக்கலாம். சிலருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், அதுக்கு அடிமையாகி இருப்பாங்க. சிலருக்கு ஒரு தவறான ஒரு உறவு இருக்கும், அதுக்கு அடிமையாகி இருப்பாங்க. சிலருக்கு தங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு கணவனுக்கு அடிமையாக இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? என் கணவன் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம்னு சொல்லிடுவாங்க. இயேசு ஒருவரை தான் அந்த ஒரு ஸ்தானத்தில் வைக்கணுமே ஒழிய வேற யாரையும் வைக்கக்கூடாது. உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எல்லாருமே இயேசுவுக்கு பிறகுதான் வரணும். அந்த ப்ரையாரிட்டியை நீங்கள் மாற்றினீங்கன்னா நீங்கள் அந்த உறவுக்கு அடிமை ஆகிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இவ இந்த அடிமையான ஒரு நிலையில் இருந்து எப்படி இவ வெளியே வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா நாமும் ஏதோ ஒரு காரியத்துக்காக அடிமையான ஒரு நிலைமையில் இப்போ இருக்கலாம். அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னு நமக்கு தெரியணும்ல. அதுக்காகத்தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். முதலாவதாக அவள் தேவனை தேடினாள். அவள் தன் பிரச்சனை நேரத்தில் இப்போ அவளுக்கு என்ன வேணும்? கடன்காரனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணும். உடனே ஓடி போய் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, அக்கா எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்க, நான் இதை கொடுத்துட்டேன்னா அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவள் ஓடி போகல. வட்டிக்கு கடன் கொடுக்கிறவங்கிட்ட அவள் ஓடி போகல. அவள் என்ன செய்கிறா? தேவனுடைய மனுஷனை நோக்கி ஓடுகிறாள். ஏன்னா அவள் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட கடன் வாங்கியிருந்தானாலோ இல்லை வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தாலோ, அப்படி பண்ணியிருந்தான்னா அவளுடைய கடன் சுமை இன்னும் ஒரு படி உயர்ந்திருக்கிறோம். ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ இவ மனுஷ உதவியை நாடி ஓடாமல் தேவனுடைய உதவியை நாடி ஓடுகிறாள். சங்கீதம் 50:15 பாருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றுதான் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆபத்து காலத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஹெல்ப் கேளு, உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட ஹெல்ப் கேளு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுன்னு எங்கேயாவது பைபிளில் போடப்பட்டிருக்கா? இல்லை. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று தான் தேவன் சொல்லி இருக்கிறார். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது என்ன? விருதா என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 118:8 பாருங்களேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பாருங்க, சிறைச்சாலையில் யோசேப்பு தவறாக கொண்டு போட்டுட்டாங்க. அவன் செய்யாத தப்புக்கு சிறை தண்டனை. அங்கே இருக்கும்போது அந்த சிறைச்சாலையில் 2 பேர் இருக்காங்க. இப்போ இவன் கூட ஒருத்தன் பான பாத்திரக்காரனுடைய அந்த தலைவன், இன்னொருத்தனும் இருக்கிறான். இப்போ 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேரும் அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு ஒரு சொப்பனம் கொஞ்சம் இவங்களுக்கு அர்த்தம் தெரியல. அடுத்த நாள் காலையில் யோசேப்பு பார்க்குறான். ஏன்னா யோசேப்பை அந்த சிறைச்சாலை தலைவன் அவனை ஒரு சூப்பர்வைசர் மாதிரி அங்கே வச்சிருக்கிறான்.
இவன் கொஞ்சம் நல்ல பையனாக இருக்கான், எல்லாத்தையும் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சு. ஸோ காலையில் இவன் அப்படி ரவுண்ட்ஸ் போகும்போது பார்க்குறான் 2 பேரும் கவலையாக இருக்காங்க. யாரெல்லாம்? அந்த பானபாத்திரக்காரர்களின் தலைவனும் சுயம்பாயிகளின் தலைவன் 2 பேரும் ரொம்ப வருத்தமாக அப்படி கலக்கம் அடைஞ்சு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை ராத்திரி எங்களுக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு, அது அர்த்தம் என்னன்னு தெரியல, அதான் ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது இவன் அந்த பானபாத்திரக்காரன் சொப்பனத்துக்கு என்ன சொல்கிறான், இன்னும் 3 நாளைக்குள்ள ராஜாவுடைய பர்த்டே வரும்போது உன்னை அவர் உயர்த்தி பழைய போஸ்ட் உனக்கு கொடுத்துருவார். இந்த பானபாத்திரக்காரன் தலைவன் இவனுக்கு என்ன வேலை? ராஜாக்கு என்ன குடிக்க கொடுக்கணுன்னாலும், ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸ் என்ன கொடுக்கணுன்னாலும் இவன் முதல்ல அதை டேஸ்ட் பார்த்து அதில் ஒன்றும் பிரச்சனைனா நல்லா இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு தான் ராஜா கையில் கொடுக்கணும். அந்த பழைய போஸ்ட்டே உனக்கு கிடைச்சிரும், ராஜாவின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்டே உனக்கு கிடைச்சிரும். அப்படி சொல்லிட்டு அடுத்து ஒரு காரியத்தை யோசேப்பு சொல்கிறான். நீ வாழ்வடைந்திருக்கும் போது நீ ராஜா கிட்ட கொஞ்சம் என்னை பற்றி சொல்லு. அநியாயமாக கொண்டு வந்து என்னை இந்த சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க, ஸோ ராஜா கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் விடுதலை வாங்கி கொடு. அவனும் நல்லா மண்டையை ஆட்டிக்கிட்டே போனான். ஏன்னா சொப்பனத்துக்கு அர்த்தம் சூப்பராக இருக்கே, 3 நாளையில் நம்மளுக்கு பழைய வேலை கிடைச்சிருமே, ரொம்ப சந்தோஷமாக சரி சரின்னு சொல்லிட்டு போனான். கரெக்டாக அதே மாதிரி 3 நாள் கழித்து ராஜாவுடைய பர்த்டே அன்னைக்கு ராஜா நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வாங்கல்ல, அதில் ஒரு காரியம் செஞ்சது இவனுக்கு பழைய போஸ்ட்டை கொடுத்தாச்சு. யோசேப்புக்கிட்ட நல்லா மண்டையை ஆட்டிக்கிட்டு போனவன் பழைய உத்தியோகம் கிடைச்ச உடனே, ராஜாவுடைய பக்கத்தில் போய் இருக்கக்கூடிய அந்த உத்தியோகம் கிடைச்ச உடனே மறந்துட்டான். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பினது விருதாவாய் போயிடுச்சு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரான். இப்போ மோசே எவ்வளவு ஜனங்கள்? 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள். நம்மளுக்கு ஒரு 10-15 பேரை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலே அப்படி கவனமாக பார்த்துட்ருக்கணும். அதில் சின்ன பிள்ளைகள் இருந்துருந்துச்சா கேட்கவே வேணாம், எங்கே ஓடும் எப்போ என்ன பண்ணோன்னு தெரியாது, அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். இங்கே 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை கூட்டிகிட்டு வரும்பொழுது அந்த வனாந்திரத்தில் தேவனோடு கூட பேசுவதற்கு மலைக்கு மேலே மோசே போயாச்சு. அப்போ கீழே உள்ள அந்த ஜனங்களை பராமரிக்கிற பொறுப்பை யார்கிட்ட விட்டுட்டு போகிறாரு? தன்னுடைய அண்ணனாகிய ஆரோனுக்கிட்ட. கொஞ்ச நாள் ஆச்சு, ஜனங்க பார்த்தாங்க என்ன இன்னும் இந்த மோசையை காணோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆரோனுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால நீங்கள் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே ஆரோன் என்ன செய்கிறான்? ஒரு பொன் கன்று குட்டியை செஞ்சு இதுதான் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம்னு சொல்ல எல்லாரும் அதன் முன் விழுந்து வணங்க, இப்படி பல பாவங்களை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ மோசே 40 நாட்கள் கழித்து இறங்கி வரும்பொழுது அவன் கேட்குறான் ஆரோன் கிட்ட, ஏன் இப்படிப்பட்ட பெரிய ஒரு பாதகத்தை நீ செஞ்ச? அங்கேயும் பார்த்தீங்களா, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பினது விருதாவாக போயிருச்சு. எந்த சூழ்நிலையினாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையினாலும் சரி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த தேவனை நோக்கி பார்ப்பதே உத்தமம். ஏன்னா அவர் சொன்னதை செய்வார். அவர் வாக்கு மாறாத தெய்வம். ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் யாரை பார்க்குற பழக்கம் உடையவர்கள்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சோதனை வந்துருச்சு, டக்குன்னு யாரை நோக்கி பார்க்குறீங்க? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனையா, இல்லை முதல் மனிதனாகி அந்த ஆதாமுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினாரே அந்த தேவனை நோக்கி பார்க்கும் பழக்கமுடையவர்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம யோசிக்கலாம். இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, அப்போ நான் என்ன செஞ்சேன்? உடனே ஜெபத்தில் தேவனிடத்தில் உட்கார்ந்தனா, இல்லை அவங்கள தேடி ஓடினா, இவங்கள தேடி ஓடினா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போது எல்லா கதவுகளையும் தட்டி பார்க்குறீங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அங்கே போய் ஹெல்ப் கேட்புமா, இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குமா? எல்லா கதவுகளையும் தட்டி பார்க்குறீங்க. எல்லா கதவும் உங்கள் முகத்துக்கு நேராக மூடுறாங்க. கடைசியாக தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஒன்று சொன்னாரே, கடைசியாக அவர்கிட்ட போகிறோம். அதுக்கு பதிலாக முதல்லையே கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்ன அந்த தேவனை நோக்கி ஓடுகிற பழக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணி வைக்க வேண்டும். இது ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட உட்காருங்க ஜெபத்தில். ப்ராக்டிஸ் பண்ணால் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ஒரு பழக்கமாயிரும். டக்குன்னு இன்னைக்கு நான் சொல்கிறதுனால நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு உடனே நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்துருவீங்களா? இல்லை, பழக வேண்டும். இது உங்களுக்கு ஒரு பழக்கமாக வேண்டும். இப்போது கீபோர்டு போடுற அந்த சகோதரி இன்றைக்கி அழகாக கீபோர்ட் போட்டாங்க, ஒரு நாளில் வந்துருச்சா? இல்லை, எவ்வளோ நாள் அவங்க அது பழகி இருப்பாங்க. பழக 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 அது ஒரு பழக்கமாக போயிடும். அதுக்கப்புறம் எங்கேனாலும் என்ன செய்வாங்க, டக்குன்னு போட்டுருவாங்க. அப்படி தானே எல்லா பழக்கமுமே அப்படி தான் நமக்கு வருது. அப்போது நார்மலாக நம்ம இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ இயேசுவை நோக்கி பார்க்கணுமா? ஆமாவா இல்லையா? எனக்கு தான் பிரச்சனை இல்லை, அப்போ எதுக்கு அவரை பார்க்கணும்? இல்லை, நம்ம நல்லா இருக்கும்போது, ஆசீர்வாதமாக இருக்கும்போது, பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போதும் அவரை நோக்கி பார்க்குற பழக்கம் உடையவர்களாக நம்ம இருந்தோம்னா, ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்கள் எங்கே போகும்? அவரை தான் நோக்கி போகும். ஏன்னா நம்ம அப்படி தான் பழகிட்டோம். எப்போவுமே அவரை பார்த்து 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 பழகி விட்டோம். எஸ்தரை பார்த்தீங்களா? எஸ்தருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. அவளுக்கு அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. அவளுடைய சிறிய தகப்பன் மொர்தகாய் தான் அவளை வளர்க்குறாரு. அவளுக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அந்த அனாதையாக இருந்த அந்த நேரத்தில் சிறிய தகப்பன் வீட்டில் வாழும்போதும் சரி, அதுக்கு பிறகு ஒரு மகாராணியாக ராஜாவின் அரண்மனைக்குள்ளே போய் உள்ளே இருந்தாச்சு. அந்த டைம்லையும் ஒரு பிரச்சனை வருது, யூத ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்போ என்ன செய்கிறது? டக்குன்னு யாரை நோக்கி தான் கண்களை திருப்புறா? தேவனை நோக்கி. தன்னுடைய தாதிமார் எல்லாரையும் கூட்டி உபவாசித்து ஜெபிக்கிறா. அவள் எப்போவுமே தேவனை நோக்கி பார்க்குற பழக்கம் அவளுக்கு இருந்ததுனால ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனை தான். யூதர்கள் எல்லாருக்கும் மரண தண்டனை, அவளுடைய ஜனம், அவளுடைய இனம். ஆனாலும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் முதலே ஜெபிக்காம ராஜா கிட்ட போயிருந்தான்னா கதை வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் முதல்ல அவள் தேவனை நாடுகிறாள். தேவனிடத்தில் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு பலனை கொடுக்கிறார், ஒரு தைரியத்தை கொடுக்கிறாள். அதுக்கு பிறகுதான் சொல்கிறா, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, ராஜா என்னை கூப்பிட்டு விடாமலே ராஜாவிடத்தில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசாயா 65:24 பாருங்க. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்போது நீங்கள் தேவனோடு கூட நெருக்கமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூப்பிட்ட உடனே அவர் கேட்பார். எப்படி நீங்கள் தேவனோடு கூட நெருக்கமாக இருக்க முடியும்? ஜெபத்தில் தான். ஜெபோன்றது தேவனும் நீங்களும் பேசுவது. இப்போ செல்ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து மணிக்கணக்காக பேசுகிறீங்கல்ல, ஆமாவா இல்லையா? நிறைய நேரம் பேசுகிறோம்ல, எவ்வளோ நேரம் டைம் போனதே தெரியாது, அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறோம். அதே மாதிரி தேவனோடு கூட நாம் பேசுவது தான் ஜெபம். சிலவங்க நினைப்பாங்க ஜெபம்ன்றது பயங்கரமான ஒரு காரியமாக்கும், அதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணணும், இப்படி பயங்கரமான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி இப்படி தான் ஜெபிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வேறு மதத்துலேருந்து தான் புதுசாக வர்றவங்க என்கிட்டே சொல்லியிருக்காங்க, எனக்கெல்லாம் ஜெபிக்க தெரியாது. நான் சொல்லுவேன், உங்கள் அப்பா கிட்ட உங்களுக்கு பேச தெரியும்ல? ஆமாம். அதே மாதிரி ஏசப்பாட்ட நீங்கள் பேசுங்க. இதுக்காக வித்தியாசமான வார்த்தைகளெல்லாம் கொண்டு வந்து அந்த ஜெபத்தில் போட்டு அப்படி தான் ஜெபிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியுதோ நீங்கள் ஏசப்பாட்ட அப்படி பேசுங்க. அவர் உங்களை நேசிக்கிற தேவன். அதுதான் தேவனோடு கூட ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல், அதுதான் ஜெபம். அந்த உரையாடலில் நீங்கள் இருந்து தேவனோடு கூட நெருக்கமாக முடியும். அப்படிங்க நீங்கள் நெருக்கமாகும் பொழுது நீங்கள் ஜெபத்தில் என்ன கேட்குறீங்களோ அது அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அவள் தேவ மனுஷனிடத்தில் போய் தன் காரியத்தை சொன்னாள். அவள் தன் பிரச்சனை, அவளுக்கு பிரச்சனை இருக்குல்ல, என்ன பிரச்சனை? கடங்காரன் வந்து 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிடுவேன், அடிமையாக கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தேவ மனுஷனிடத்தில் போய் தன் பிரச்சனையை ஃபுல்லாக அவள் சொல்கிறாள். வேதத்தில் சங்கீதம் 37:25 நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறங்கி திரிகிறதை நான் காணவில்லை. ஒரு நீதிமானின் நிமித்தம் அவனுடைய சந்ததியும் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாகிறது.
நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். இப்படி பல வசனங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இவளுடைய பிள்ளைகள் ஒரு நீதிமானுடைய சந்ததி. அவன் அவருடைய கணவன் மரித்து போன அவளுடைய கணவன் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் ஒருவன். அவை ஊழியம் செஞ்சிருக்கிறான் கடவுளுக்கு. அப்போ இந்த சந்ததி நீதிமானுடைய சந்ததி. இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவ தேவனுடைய மனுஷனிடத்தில் தன்னுடைய காரியத்தை விலாவாரியா சொல்றா. என்னுடைய கணவன் ஒரு நீதிமான், தேவனுக்காக ஊழியம் செய்தவன். இந்த பிள்ளைகள் அவனுடைய சந்ததி. இப்படி கடன்காரன் நிற்கிறான், என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறான். அப்படியெல்லாம் அவள் அங்கே சொல்கிறா. எப்படி ஒரு கோர்ட்டில் ஒரு லாயர் தன்னுடைய கட்சிக்காரருடைய காரியத்தை ஜட்ஜு முன்னால் போய் நின்று சொல்லுவார். எதுக்கு? தன்னுடைய கட்சிக்காரருக்கு விடுதலை வேணும். அதுக்காக தன் கட்சிக்காரருடைய காரியங்கள் எல்லாம் அழகாக போய் எடுத்து சொல்லுவது போல. ஏன்னா ஏசாயா 41:21 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வழக்கை கொண்டு வாருங்கள், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். இவ அதை தான் செய்கிறா. போய் நின்று கிளீனாக தன்னுடைய கேஸை தேவ மனுஷனுக்கு முன்பாக அப்படியே விரித்து வைக்கிறாள். அப்போ நீங்களும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை எப்படி நீங்கள் கூப்பிடலாம்? அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். எபிரேயர் 4:16 அந்த வசனத்தை கவனமாக நீங்கள் இப்போ பார்க்கணும். நான் அதை வாசிப்பேன், நீங்கள் அதை கவனமாக பாருங்கள். நாம் இரக்கத்தை பெறவும். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய இரக்கம் வேணுமா இல்லையா? நிறைய நேரங்களில் நமக்கு தேவை இருக்குல்ல. தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவரே இறங்குங்க. நம்ம தப்பு செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் மண்டையில் ஒரு அடியை போட்டால் என்ன நிலைமைக்கு நம்ம எல்லாரும் போயிருப்போம் இல்லையா? ஆனால் நிறைய நேரங்களில் அவர் இரக்கம் பாராட்டுகிறார். ஸோ அந்த இரக்கத்துக்காக அவர்கிட்ட கேட்கணும். இந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும். சகாயம்னா என்ன? இங்கிலீஷ் பைபிளில் ஹெல்ப்னு போடப்பட்டிருக்கு. எவ்வளோ நேரம் நமக்கு ஹெல்ப் தேவைப்படுது இல்லை? எவ்வளோ பிரச்சனையில் இப்போ மாட்டுறோம், கஷ்டத்தில் போய் மாட்டுறோம், தப்பான முடிவுகளை எடுக்கிறோம். அந்த நேரத்துலலாம் நமக்கு என்ன வேணும்? ஹெல்ப் வேணும், இரக்கமும் வேணும், அடுத்தது ஹெல்ப் வேணும். அந்த ஹெல்ப்பும் எப்படி வேணும்? ஏற்ற சமயத்தில் ஹெல்ப் வேணும். யோசிச்சு பாருங்களேன், தானியேலை தூக்கி சிங்க கபியில் போடுறாங்க. ஏற்ற சமயத்தில் ஹெல்ப் அங்கே கிடைக்கலன்னு என்ன ஆயிருக்கும்? சிங்கங்கள் எல்லாம் தானியேலை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருக்கும். ஆமாவா இல்லையா? ஏற்ற சமயத்தில் நமக்கு ஹெல்ப் வேணும் இல்லையா? அப்போது இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். உள்ளே எடுத்த மூச்சை வெளியே விடுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான். நேற்றைக்கு இருந்தவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை. கொரோனா டைமில் எத்தனையோ பேர், ஹெல்த்தியாக இருந்த வாலிபர்கள் வரைக்கும் எத்தனையோ பேர் மரித்தாங்க. அவங்களோட நம்ம எல்லாம் என்ன பெரிய யோக்கியமானவங்களா? இல்லை. ஆண்டவருடைய கிருபை தான் காரணம். நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை தான். அப்போ அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், ஏற்ற சமயத்தில் ஹெல்ப்பு, அடுத்தது அவருடைய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். கிருபாசன தண்டைன்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்குது. அப்போ இந்த ஸ்திரீ தனக்கு தன்னுடைய பிரச்சனை நேரத்தில், அதுதான் அந்த ஏற்ற சமயம் அவளுக்கு இல்லையா? ஏற்ற நேரத்தில் அவளுக்கு ஹெல்ப் வேணும், இரக்கம் வேணும். யார்கிட்ட போகிறா? தேவ மனுஷனிடத்தில் போகிறா. அதே மாதிரி நீங்களும் தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள். அப்படி நீங்கள் அவர்கிட்ட போகும்போது சங்கீதம் 91:15 அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த வசனத்தை நான் இப்போ வாசிக்கும்போது அந்த அவன் அப்படின்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு நீங்கள் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. அவன், அதாவது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் நீதிமான். அதில் யார் பேரை போட்டிருக்கீங்க? இப்போ உங்கள் பேர் அப்படியே வாசிங்க. என்னை, இது யார்? சர்வ வல்லவரை நோக்கி கூப்பிடுவான். அப்போ இப்போ நான் இதை வாசிச்சேன்னா என்ன, எப்படி வாசிப்பேன்? கேர்லின், சர்வ வல்லவரை நோக்கி கூப்பிடுவாய். கேர்லின், தேவன் கேர்லினுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆபத்தில் தேவனே கேர்லினோடு இருந்து
அவளை தப்புவித்து அவளை கனப்படுத்துவார். உங்கள் பேரை போட்டு வாசிச்சிட்டிங்களா? இந்த வசனத்தை இப்படி வாசித்து தினம் உங்கள் பேரை அதில் போட்டு நீங்கள் தேவனுக்கு ஞாபகமூட்டுங்க. ஆண்டவரே, நான் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்படி நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவார்னா, அவருங்க சொல்லியிருக்கிறார் அவனோடு இருந்து. சிலவங்க கிட்டலாம் ஹெல்ப் கேட்டால் சொல்லுவாங்க, சரி சரி உங்களுக்காக நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் போய் அவரை மீட் பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்வார். அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இவர் நம்ம கூடவே வந்து அந்த மனுஷன்ட்ட கூட்டி போயிட்டு நமக்கு காரியங்களை செவிச்சா எப்படி இருக்கும்ல? அது இன்னும் சூப்பராக இருக்கும்ல? அப்போது தேவன் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருனா, அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவரே இறங்கி வந்துடுவார். நம்ம பார்த்துருக்கோம்ல, இது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நான் எப்போவுமே அதை அனனியா மிஷாவேல் அசரியான்னு சொல்லுவேன். யார் இவங்க 3 பேரும்? சொல்லுங்க சத்தமா. தானியேலுக்கு ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு பேர் போட்டது யார்? அந்த ராஜா. அவன் ஒரு புறமத ராஜா. அதனால் அப்படி ஆனால் எல்லாருக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு சொன்னால் தான் தெரியும். சரியா? சரி, அப்படியே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த 3 பேரும் ராஜா செய்வித்த அந்த பொற்சிலையே வணங்கலை. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி அவர் தப்புவிக்கலனாலும் நாங்கள் நீ நிறுத்தின இந்த சிலையே வணங்க மாட்டோம் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. அவங்கள தூக்கி எங்கே போட்டாங்க? அக்கினி சூளை. அக்கினி சூளையை 7 மடங்கு சூடு பண்ணி உள்ளே தூக்கி போடுறாங்க. ஒரு முறை சூடு பண்ணப்பட்ட அக்கினி சூளைக்குள்ளே போட்டாலும் சாகத்தான் போடுறாங்க. அது அந்த ராஜாவுடைய உக்கிரத்தை அது காமிக்குது. 7 மடங்கு அதை சூடு பண்ணி அதுக்குள்ளே தூக்கி இவங்களை போடுறாங்க. அப்போது தேவன் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க. இவங்க நிச்சயம் அதுக்குள்ளே தூக்கி போடும்போது தேவனை நோக்கி கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா? இவங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அவரை நோக்கி கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையா? கூப்பிட்டாங்க. தேவன் எப்படி பண்ணினார் பாருங்க. அவரே அவர்கள் மத்தியில் வந்து இறங்கிட்டாரு. ராஜா அப்படி கண்ணை கசக்கி கசக்கி பார்க்குறான். 3 பேரை தானே தூக்கி போட்டோம், இப்போ கூட இன்னொரு ஆள் அங்கே இருக்குதே, அதுவும் தேவசாயல் மாதிரி இருக்கே. இவங்களெல்லாம் கையை காலை கட்டி உள்ளே போட்டாங்க. இப்போ என்னென்னா கை கால் கட்டெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் அப்படியே அந்த நெருப்பில் ஏதோ கொடைக்கானலில் வாக்கிங் போகிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜாக்கு ஆச்சரியம். அப்படி நெருப்புக்கு பக்கத்தில் வந்துட்டான். ஆனால் கொஞ்சம் முன்னாடி ராஜா இவங்களை தூக்கி நெருப்புக்குள்ளே போடுறதுக்கு யாரை அனுப்பியிருந்தார்? அவருடைய மிலிட்ரியிலே பலசாலியான ஆட்களை. ஆனால் அவங்க இவங்களை தூக்கி போட போனாங்கல்ல, அந்த வெப்பம் தாங்காமல் அவங்களாம் செத்து போயிட்டாங்க. இவங்களை தூக்கி உள்ளே போட்ட கையோடு அவங்களும் சுருண்டு விழுந்து செத்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ ராஜா பக்கத்தில் வந்து நிற்கிறான். எப்படி? ஆண்டவர் வந்து அந்த நெருப்பின் மத்தியில் இறங்கினப்போ அந்த நெருப்புக்கு தன்மையே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனையிலையும் இப்படி தான். ஆண்டவர் வந்து இறங்கிட்டார்னா அந்த பிரச்சனையின் தன்மையே மாறிடும். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷரில் படகுல ஏறி போக சொல்கிறாரு. அப்புறம் அவர் வந்து ஜெபம் பண்ண போயிட்டார். அப்போ சீஷர்களெல்லாம் படகுல போயிட்டுருக்காங்க. பாதி வழி போகும்போது பயங்கர ஒரு புயல் காற்று அந்த படகை வந்து அலைக்கழிக்குது. பயங்கர இருளாக இருக்குது. அப்போ பார்க்குறாங்க, யாரோ அந்த கடலுக்கு மேலே நடந்து வர மாதிரி இருந்தது. இவங்களுக்கு அடையாளம் தெரில, ஏன்னா இருளாக இருக்குது. அப்படி கடலுக்கு மேலே நடந்து ஒரு உருவம் வருதுன்னொன்னா ஐயோ ஆவேசம் பேய் பிசான்னு சொல்லி கத்திட்டாங்க. உடனே இயேசு சொல்கிறாரு, நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு கேட்குறான், அப்போ நீரே ஆனால் நானும் கடலின் மேல் நடக்கிறேன் அப்படின்னு. உடனே இயேசு சொன்னார், சரி வா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு போட்டில் இருந்து காலை தூக்கி வெளியே வச்சு கடல் மேலே நடக்கிறாரு. எவ்வளோ பெரிய அற்புதம்! தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த கடல் மேல் நடந்ததை காட்டிலும் பெரிய அற்புதம் என்னன்னு சொல்லுவேன்னா, மீனவனாகிய அந்த பேதுரு இப்போ கடல் மேலே நடக்கிறார்.
ஹல்லேலூயா. நடந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து அங்கே வராரு. இப்போ அந்த தம்பி நிற்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ பேதுரு இங்கே போட்டில் இருந்து இறங்கி காலு வெளியே வச்சு இயேசுவை நோக்கி, அதை வாசிங்கன்னா அப்படிதான் இருக்கு, இயேசுவை நோக்கி நடந்தான். பாதி வழி போயாச்சு. இப்போ இந்த பாப்பா இருக்கிற இடம் வரைக்கும் பேதுரு போயாச்சு. திடீர்னு பார்த்தா அங்கே என்ன போட்டிருக்கு? பேதுரு தண்ணீரில் அமிழ்ந்தான். என்ன ஆச்சு? இவ்வளவு தூரம் ஒழுங்காக தானே நடந்து போயிட்டு இருந்தாப்புல, அதுவும் கடலுக்கு மேலே. பாதி வழியில் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு சொல்லுங்க யாராச்சும். பேதுரு அப்படி கண்ணை திருப்பி இப்படி சுத்து முத்து பார்த்த உடனே பயங்கரமான அலைகளை பார்த்தான், பயங்கர இருளை பார்த்தான். இப்படி சுத்து முத்தும் பார்க்கறதுக்கு யார் மேல் வச்ச கண்ணை எடுத்து தான் பார்க்கணும். நம்மளுக்கு சுற்றிலும் கண்ணுகள் இல்லையே, 2 கண்ணு தான் இருக்குது, முன்னால் தான் பார்க்குது இல்லையா? அப்போ கண்ணை இங்கிட்டு திருப்பி பார்த்தப்போ இயேசு மேல் இருந்த தன் கண்ணை எடுத்து விட்டான். எடுத்த உடனே ஐயோ சந்தேகம் வந்துருச்சு. இந்த கடல் மேலே நான் நடக்க முடியுமா? இப்படி பெரிய அலைகளாக இருக்கே, இவ்வளோ இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துருச்சு, அவிசுவாசம் வந்துருச்சு. உடனே ஐயரே என்னை ரட்சியும்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். அதில் ஒரு அழகை பாருங்க. பேதுரு மீனவன் தானே, ஆமாவா இல்லையா? பேதுருக்கு நீந்த தெரியுமா, நீந்த தெரியாதா? தெரியுமா? அப்போ இப்போ நீந்தி இருக்க வேண்டியதானே இல்லையா? நீந்த தெரியும்னா நீந்தி ட்ரை பண்ணியிருக்க வேண்டியதானே. நீந்த தெரியுமா தெரியாதா? நீந்த தெரியாதுன்னு சொல்லிடுமா, சேஃபாக இருக்கும்ல. அதனால தான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாருன்னு. ஆமாவா? பேதுருக்கு நல்லா நீந்த தெரியும், அவன் ஒரு மீனவன். இயேசு உயிரோடு எழுந்த பிறகு கரையில் நின்றுட்டு சீஷர்களை கூப்பிடும்போது அங்கே தூரத்தில் படகு கடலில் இருக்கும்போதே பேதுரு மட்டும் என்ன பண்ணான்? அப்படியே குதிச்சு நீந்தி வந்துட்டான் பார்க்குறோம். அப்போ பேதுருக்கு நல்லா நீந்த தெரியும். ஆனாலும் இந்த சூழ்நிலையில் என்னுடைய சுயத்தை நம்புவதை காட்டிலும் இயேசுவை நம்புவதே மேலானது. அவர் தான் கைவிடவே மாட்டார். என் சுயம் கூட சில வேளை என்ன டயர்டாகி கைவிட்டுரும், ஆனால் இயேசு என் கையை பிடிச்சார்னா கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்து போட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள கூட கூப்பிட்டு பார்த்துருக்கலாம்ல. கொஞ்சம் சீக்கிரமாக தண்டு வலிச்சு என்னை வந்து காப்பாற்றுங்கப்பா, நான் மூழ்கிட்டு இருக்கேன். அவங்களையும் நம்பலை, சுயத்தையும் நம்பலை, மற்றவர் உதவியும் நம்பலை. இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான், இயேசுவே என்னை ரட்சி. இயேசு தூக்கி விட்டுட்டார். தூக்கி விட்டுட்டு இப்போ போட் எங்கே இருக்கு? போட் அங்கே இருக்கு, பின்னாடி இருக்கு. அப்போ இப்போ இயேசு தூக்கி விட்டாச்சு. சாரி, போட் இங்கே இருக்கு. இங்கே தான் பேதுரு கீழே இறங்கி கடலில் இறங்கி நடந்து அங்கே போனார். பேதுரு இப்போ அங்கிட்டு இருக்கிறாரு, ஏன்னா பாதி தூரம் போயிட்டார்ல. இயேசு கையை தூக்கி விட்டாச்சு. தூக்கி விட்ட பிறகு 2 பேர் என்ன பண்ணாங்க? திருப்பி நடந்து வந்து போட்டில் ஏறி உட்கார்ந்தாங்க. அப்போ இயேசு கையை பிடிச்சு தூக்கி விட்டார்ல, உடனே கடலெல்லாம் அமர்ந்துருச்சா? இல்லை. எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டில் ஏறி உட்கார்ந்த பிறகுதான் கடலின் சீற்றம் அமர்ந்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா அங்கேருந்து திருப்பி இங்கே வர வரைக்கும் அதே சூழ்நிலை, அதே பிரச்சனை, அதே பெரிய அலைகள், அதே இருட்டு. ஒரே வித்தியாசம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவின் கரத்தை பற்றி பிடித்திருந்தார். அதுதான் பேதுருவினுடைய முந்திய நடைக்கும் பிந்தின நடைக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பாட்ட நம்ம அவர் கையை பிடிச்சிடலாம். அப்படி பிடிக்கிறத காட்டிலும் ஏசப்பா என் கையை நீங்கள் பிடிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிக்க கொடுத்தீங்கன்னா அதுதான் சூப்பர் பிடி. ரோட்டில் 2 வயசு 3 வயசு பிள்ளைங்களை அந்த அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ரோட்டில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. அப்போது அந்த பிள்ளை, அந்த 3 வயசு பிள்ளை அப்பா கையை பிடிச்சிருக்குதுன்னு வைங்களேன். ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் போனோடனே என்ன செய்யும்? கையை உருவிக்கிட்டு ஓடும். ஆனால் அப்பா
அப்பா கையை பிடிச்சிருந்தாருன்னா இந்த குழந்தை கையை உருவுற அந்த ஃபீல் ஆனோன்னு என்ன பண்ணுவார், பட்டக்குன்னு இன்னும் டைட்டாக பிடிச்சிருவார். அப்படி தானே? அது மாதிரி தான் இயேசுவின் பிடி. விடவே மாட்டார் உங்களை. ஹல்லேலூயா, விடவே மாட்டார். அவர் உங்கள் கையை பிடிக்கிறதுக்கு கொடுத்துருங்க. பேதுரு அப்படிதான், ஆண்டவரே என் சுயத்தை நான் நம்பலை, மற்றவர்களை நம்பலை, உண்மை மட்டுமே நம்புகிறேன், என்னை காப்பாற்றுங்க. பிடிச்சாரு ஒரு பிடி. பிரச்சனைலாம் அப்படி தான் இருந்துச்சு, கஷ்டம்லாம் அப்படி தான் இருந்துச்சு. திருப்பி அதே பிரச்சனை வழியாக தான் நடந்து வந்தாங்க. ஆனால் இயேசு கூடவே இருந்ததுனால அதெல்லாம் ஒரு பொருட்டாக தெரியல. கொண்டு வந்து சேஃபாக போட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டார். இப்படி தான் நாம் இயேசுவை நம்பணும். மூன்றாவதாக, தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தாள். இப்போது ஊழியக்காரன் என்ன சொல்கிறாரு, நீ பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் நிறைய காலி பாத்திரம் வாங்கு, நிறைய காலி பாத்திரத்தை வாங்கி கொண்டு வா, கொண்டு வந்து உன் வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு எல்லாத்தையும் வச்சு, நீ உன்கிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல கேட்டார். இவ சொன்னால், என்கிட்ட ஒரே ஒரு குடம் தண்ணி தான் இருக்குது. ஓகே, பாத்திரங்களெல்லாம் வாங்கி அந்த ரூமுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு, நீயும் உன் பிள்ளைங்களும் அந்த ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு, இந்த ஒரு குடம் எண்ணெய் வச்சுருக்கல்ல, அதை வச்சு எல்லா குடத்துலேயும் எல்லா பாத்திரத்துலேயும் எண்ணெயை நிரப்பு. இவ கீழ்ப்படுகிறாள். இவ கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு. இவ ஒரு ஏழை விதவை. இவளுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்குது. பக்கத்து வீட்டிலலாம் போய் பாத்திரம் கேட்டான்னா யாரும் இவளை நம்பி கொடுக்க மாட்டாங்க. இவளே கடன்காரியாக இருக்கா. கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு வெளியே நின்று கத்திட்டு போனதை எல்லாரும் கேட்டிருக்காங்க. இவக்கிட்ட பாத்திரத்தை கொடுத்தா பாத்திரம் திருப்பி வருமா என்ன, அதனால் யாரும் கொடுத்துருக்க தேவையில்லை. அது மட்டும் கிடையாது, அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதுக்கு பாத்திரத்தை கேட்குறேன்னு கேட்டிருப்பாங்க. இவ சொல்லியிருப்பா, தேவ ஊழியன் இப்படி சொல்லியிருக்காராக்கும், அதுக்காக தான் கேட்குறேன்னொன்னே சிரிச்சிருப்பாங்க. காலி பாத்திரத்தை வச்சு நீ எல்லா பாத்திரத்துலேயும் எண்ணெய் உண்டாக்க போறியாக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. அப்போ இவ கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு. ஆனாலும் இவள் கீழ்ப்படுகிறத நாம் பார்க்குறோம். தேவனிடத்திலிருந்து பதில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் தான் வேணும். ஏன், எதற்கு, எப்படி, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இந்த லாயர் மாதிரி அவர் சொன்னார்னா அப்படியே கீழ்ப்படியணும். சில பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மாட்ட, ஏன் அப்படி செய்யக்கூடாதாக்கும், செஞ்சால் என்ன ஆகும், இப்படி தானே, எத்தனை கேள்வி. ஆனால் ஏசப்பாட்டிருந்து ஒரு அற்புதம் வேணும்னா, பதில் வேணும்னா இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த குருடை அவன் வந்தது எதுக்கு, கண்ணுக்கு பார்வை வேணும். இவர் என்ன செய்கிறாரு, சேத்த குழப்பி கண்ணில் பூசி விடுறாரு. ஐயோ என்ன ஆண்டவரே, ஏற்கனவே கண்ணு தெரியல, இதில் வேற சேத்த பூசுறீங்களே கேட்டானா, இல்லை. அடுத்து சொல்கிறாரு, நீ அந்த குளத்தில் போய் முங்கு. ஏற்கனவே கண்ணு தெரியல, ஒரு ஹீலிங் வேணும்னு வந்திருக்கேன், இதில் வேற என்னத்தையோ தூக்கி என் கண்ணில் பூசிட்டீங்க, அடுத்தது நடந்து போய் அந்த குளத்தில் முங்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு எப்படி வழி தெரியும்? கேட்கல, கீழ்ப்படிஞ்சான், அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அப்போது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ சோதனையோ இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போகிறோம். நிறைய பேர் நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் இப்படி உதவி செய்யுங்க, அப்படி உதவி செய்யுங்க, அவங்க மூலமாக எனக்கு உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆலோசனை கொடுக்கறத நிறுத்திட்டு ஆலோசனை கர்த்தராகிய அவரிடத்தில் கேளுங்க. ஆலோசனை அவர் கொடுக்குற ஆலோசனை தான் பெஸ்ட்டு. அப்படின்னா தான் நீங்கள் ஃபுல்லாக அவரையே நம்புறீங்க அப்படின்னு அர்த்தம். கடனில் இருக்கிறீங்க, உங்கள் கையில் இருக்கிறது வாய்க்கும் பத்தலை கைக்கும் பத்தலை. அப்படி இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது, தசம பாகம் கொடு. அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பெரிய விசுவாசம் வேணும். ஆனால் கீழ்ப்படியும் போது தேவன் அவர் பக்கத்து வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கீழ்ப்படியணும்னு அவர் எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. நீங்கள் கொடுத்தீங்கன்னா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் அவர் செய்கிறத அவர் செஞ்சிருவார்.
சரி, உயிர்கொல்லி கேன்சர் நோய் தான் உங்களுக்கு வந்துருச்சு. ஐயோ, அடுத்த மாதம் உயிரோடு இருப்பேனா? டாக்டர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, பயோப்சி ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே, ஸ்கேன் இப்படி சொல்லுதே, இப்படி நினச்சி உங்களையே நீங்கள் சாவடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தேவ வார்த்தை என்னது சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. நீங்கள் இதை விசுவாசித்து அறிக்கை செய்யும்போது தேவன் அவருடைய வார்த்தையை கனப்படுத்தி தான் ஆகணும். புரியுதா? அவருடைய வார்த்தையை வச்சு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அவர் அதை கனப்படுத்தி தான் ஆகணும். அவருக்கு எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஸோ இப்போ குறைவில் அவளுடைய விசுவாசத்தை நிறைவேற்றினாள். ரூமுக்குள்ளே ஃபுல்லாக காலி பாத்திரம். அவள் கையில் இருக்கிறது ஒரே ஒரு குடம் எண்ணெய். அப்போது அவள் தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு அவளுடைய விசுவாசம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, என்ன இருக்குது கையில்? ஒரு குடம் எண்ணெய். அதை அப்படியே கொண்டு போய் பாத்திரத்தில் கவுத்தாச்சு. பாத்திரம் ஃபுல்லாக நிரம்பிருச்சு. இப்போ அவள் கையிலையும் காலி குடம் தான் இருக்குது. அடுத்த பாத்திரத்தில் போய் இதை கவுத்தா காலி குடத்தை போய் எப்படி கவுக்கிறது? இப்போ தான் அவளுக்கு நிறைய விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் தேவ மனுஷன் சொன்னது என்ன? எல்லா பாத்திரங்களிலும் நிரப்பு. அடுத்த பாத்திரத்துக்கு பக்கத்தில் போய் தன்னுடைய காலி குடத்தை அவள் சரிக்கிறா. உள்ளேருந்து அப்படியே எண்ணெய் வருகிறது. அதுக்கு அடுத்த பாத்திரத்தில் போய் அங்கேயும் தன்னுடைய காலி குடத்தை அப்படி கவுக்கிறா, எண்ணெய் வருது. இப்படியாக எல்லா பாத்திரங்களிலும் முழுமையாக எண்ணெய் நிரப்பின பிறகு இந்த குடத்திலிருந்து எண்ணெய் வருவது நின்று போயிடுச்சு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, இல்லாததிலிருந்து எதையாவது உண்டாக்கவோ, குறைவானவைகளை நிறைவாக்கவோ, மனுஷ சட்டங்களை திருத்தி எழுதவோ, இயற்கை சட்டங்களை மாற்றி அமைக்கவோ அவர் வல்லவர். அவர் இறங்கி வருவார். எஸ்தர் ராஜாத்தி, ஒரு ஸ்திரீ தேவனை நம்பிப்போ ராஜா முன்னாடி நின்னதுனால மனுஷ சட்டம் திருத்தி எழுதப்பட்டது. செங்கடலுக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் நின்ற போது இயற்கை மாற்றி அமைக்கப்பட்ட, சயின்ஸே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிருச்சு. தண்ணி சுவர போல நின்னது. ரோடு போட்டு கொடுத்துட்டார் ஆண்டவர். ஒரு கடல்ல தண்ணி அப்படி பிரிஞ்சிச்சுன்னா அந்த தரை எப்படி இருக்கும்? ஈரப்பதத்தோடு வெட்டாந்தரையில் நடந்து போனாங்க. தன்னுடைய பிள்ளைகள் வலிக்கிறக்கூடாது பாருங்க, அவ்வளவு அக்கறை உள்ள தேவன். இதுதான் நம்முடைய தேவன் நமக்காக செய்வது. விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து வைங்க, அதுக்கு பிறகு உள்ளதை அவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹீ இஸ் த காட் ஆஃப் இம்பாசிபிள். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, உங்களால் முடியாததை அவர் பார்த்துக்குவார். லாசருவின் கல்லறைக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க எல்லாரும், இயேசு உட்பட சீஷர்கள், ஜனங்கள், மார்த்தா, மரியா எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த கல்லறையை ஒரு பெரிய கல் மூடி இருந்துச்சு. அந்த ஜனங்களை பார்த்து எல்லாரும் லாசருவின் கல்லறைக்கு முன்னால் நின்று லாசருவே வெளியே வான்னு சொல்லுங்க. சொல்லியிருந்தால் அவங்களால சொல்ல முடியுமா? உயிரோட ஒருத்தனை எழுப்ப அவங்களால முடியுமா? முடியாது. அவங்களால என்ன முடியும்? அந்த கல்லை புரட்டி போட சொன்னால் அது முடியும். அதை தான் செய்ய சொன்னார். உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க, உங்களால் முடியாதது மனுஷனை உயிரோட எழுப்புறத நான் பார்த்துக்கிறேன். அதுதான் அங்கே நடந்துச்சு. அவங்கள கல்லை புரட்டி போட சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? லாசருவே வெளியே வா. உங்களுக்கும் அதே தான். உங்களால் முடிஞ்சது ஒரு ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து வைங்க, மீதி ஆண்டவர் பார்த்துக்குவார். அடுத்தது விசுவாச அளவுகோல் நியமித்தாள். அவளுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சோ அதற்கேற்ற பலனை அவள் பெற்றாள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவள் ஒருவேளை 20 பாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கா. இப்போ 20 பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு. ஒருவேளை 50 பாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 50 நிரம்பி இருக்குமா?
ஆமா. அப்போ அவளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு அளவுகோல நியமிச்சது யாரு? தேவனா அவளா? யாரு? அவ. ஆனா அவளுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சோ அதற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனுடைய ரிசல்ட்டுடைய அளவுகோல் யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் இருக்கு. அதை மட்டும் நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். கடைசியா நிறைவான பலனை பெற்றாள். அவ பெற்ற பலன் எவ்வளவு? நிறைவான ஒரு பலன். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? நீ எல்லாத்தையும் கொண்டு விற்று உன் கடனை எல்லாம் அடைச்சி மீதியை வச்சு உன் ஜீவனத்தையும் பார்த்துக்கோ. அந்த அளவுக்கு ஒரு மிகுதியான மீதம் எடுக்கக்கூடிய, கடனை அடைச்சிட்டு அவளுடைய ஜீவனத்துக்கு மீதம் எடுக்கக்கூடிய அளவில் ஒரு நிறைவான பலனை அவள் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். அவரை குறைச்சி நீங்கள் மதிப்பிடவே கூடாது. பொருளாதார ஆசீர்வாதம்னாலும் சரி, சரீர ஆசீர்வாதம்னாலும் சரி, குடும்ப ஆசீர்வாதம்னாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னாலும் சரி, ஆண்டவர் ஒரு நிறைவான பதிலையே கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, சம்பூரண தேவன். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாயும். இந்த நதிகளுக்கும் குளத்துக்கும் வித்தியாசம் உண்டா? உங்கள் ஊரில் குளம் இருக்கா? இருக்கு. அப்போ அந்த குளம் உங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்ல. இதே இது வேற ஒரு கிராமத்திலிருந்து இந்த ஊருக்கு ஒரு நதி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே அங்கேருந்து வந்து அழகாக இந்த கிராமத்துலேயும் ஓடி அடுத்த கிராமத்துக்கு ஓடி இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நதியில் உள்ள தண்ணி அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், உங்கள் கிராமத்துக்குள்ளே வரும்போது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அடுத்த கிராமத்தில் போகும்போது அங்குள்ளவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம உள்ளத்திலிருந்து குளம் இல்லை, ஜீவ நதி கிளம்பி போகிறது. ஸோ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கூட அப்படிதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் இந்த வேதாகமத்தில் கொடுத்த சரீர சுகம்லாம் இருக்குல்ல, பர்த்திமேயுவே வரான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து என்ன கேட்டான்? எனக்கு கண் பார்வை வேணும். சரி, ஒரு கண்ணில் உனக்கு சுகம் கிடைப்பதாக. ஒரு கண்ணு வச்சு உலகத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம்ல. இவ்வளோ நாள் 2 கண்ணுமே இல்லாதவனுக்கு ஒரு கண்ணு கொடுத்தா கூட போதும்னு நினச்சி ஆண்டவர் கொடுத்தாரா? இல்லை, முழுமையான ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எந்த ஒரு சுகம் இதை பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்த சுகம் எல்லாமே பூரணமான சுகம். அவருக்கு பாதி கொடுக்கறதுல விருப்பம் கிடையாது. அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். சரி, ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 16:24, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவாயிருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. எனக்கு ஒரு கண்ணுக்கு மட்டும் பார்வை கிடைச்சா சந்தோஷமாக இருப்பானா? இல்லை, எனக்கும் எல்லாரும் மாதிரி 2 கண்ணு தெரியணும், அப்படி தானே? பாதி கடன் தீந்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? முழு கடனும் தீந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட நிறைவான பதில்களை கொடுக்கிற தேவன். நீங்கள் அவர் கொடுக்கிற பதிலில் நிறைவான ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாம் சொன்னார்ல, அதுதான். நம்ம கேட்டால் அவர் கொடுக்காம இருக்க மாட்டார். அவர் கொடுக்கிறதும் ஒரு நிறைவான பதில். சரி, இந்த பிள்ளைக்கு பாதி கொடுத்தா போதும், அதிலே இது சாட்டிஸ்ஃபை ஆயிரும் இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி விடுவாரா நம்மளை? இல்லை, அவர் நிறைவானதை கொடுக்கிற தேவன். ஏன்னா அப்பொழுதுதான் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். அது அவருக்கு தெரியும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் முதல்ல அவரை தேடி ஓடுகிறோமா? இந்த ஸ்திரீ அதை தான் செஞ்சா. அடுத்தது அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். ஊர்வலத்தில் உள்ளவங்ககிட்டலாம் போய் பிரச்சனையை சொல்கிறதுக்கு பதிலாக அவர்கிட்ட சொல்லுங்கள். கொஞ்சம் முழங்காலில் நின்று அவர்கிட்ட சொல்லுங்கள், அறை வீட்டை பூட்டி கொண்டு. மூன்றாவதாக அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிங்க. நான் இயேசு என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன் அப்படின்ற ஆட்டிடியூடோ, அப்படி ஒரு மென்டாலிட்டியோட போய் ஜெபத்தில் உட்காரணும். நான் ஜெபிக்கிறேன், அவர் சொல்கிறது எனக்கு தோதா இருந்துன்னா நான் கீழ்ப்படிவேன், இல்லைன்னா கீழ்ப்படிவ மாட்டேன், அப்படி போகக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன் அப்படின்ற ஆட்டிடியூடோட போனோம். 4வது விசுவாச ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்கிறாரா? எடுத்து வச்சிருங்க. அதை தான் அவர் பார்க்குறாரு. அந்த யோர்தான் அவங்க கடக்கிறதுக்கு கூட அந்த ஆசாரியர்களின் கால்
தண்ணியில் பட்ட உடனே யோர்தான் பிரியுமா. படுறதுக்கு காலை எடுத்து வைக்க தைரியம் வேணும்ல. யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்படி தானே? ஆனால் அந்த ஒரு விசுவாச ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டிய இருக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய விசுவாசம்தான் உங்களுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட்டை அளக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிறைவான பதிலை கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்துவாராக. உங்கள் பிரச்சனை கஷ்ட நேரங்களில் தேவனிடத்தில் முதலிலேயே ஓடி போகிற பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள். God bless you.